வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் வழக்கம் போலவே கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். கோல்டு இந்த வாரம் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட கீழே இறங்கி வந்திருக்கு. நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலான 2425 அப்படிங்கிற அந்த டாலர் வேல்யூலேருந்து இப்போது கரண்ட்லி, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 10:40 அளவில் 2336 $2336 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்த்தது தான் இறங்கி வரும் அப்படின்றது. இன்னும் கூட இறங்கி வந்து 2255 கூட வந்து தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி வந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக அந்த இடத்துல நமக்கு மறுபடியும் இதில் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கலாம். ஒன்று 255 இல்லை $2200, இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே எங்கேயாவது வந்து டச் பண்ணிவிட்டு திரும்பும்போது மறுபடியும் இந்த 2425 நோக்கி புறப்படுறதுக்கு அந்த இடத்துல ஒரு சரியான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். கோல்டை பொறுத்தளவில் என்ன செய்துங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தற்சமயம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் திங்கட்கிழமை கொடுத்ததோட மற்ற 3-4 நாட்களும் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறத மாதிரி தான் நமக்கு இருக்குது. வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் இந்த வாரம் 27.26 அப்படிங்கிற லெவலில் டாலர் வேல்யூவில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 27.50 தான் நம்முடைய ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அதற்கு கீழே தான் இந்த 4 நாட்களும் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஏன் 5 நாட்களும் அந்த அளவில் தான் க்ளோசிங் இருக்குது. 26 கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை தங்கம், கோல்டு வந்து நல்லா இறங்கி வரும்போது இந்த மறுபடியும் இந்த 26 வந்து இதுவும் டச் பண்ணுறதுக்கு சான்சஸாக கூட இருக்கலாம். அப்படி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த 27.50, 28.40 கட் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்கலாம். நேரடியாகவே கட் பண்ணால் 28.40 அடுத்த லெவலாக இருக்கும். 27.50 அடுத்தபடியாக அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. அதை தாண்டி மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்குற வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் சில்வரில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கலாம். வரக்கூடிய வாரத்தில் சில்வரனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை. அடுத்து க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில் $82 வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. 83.86 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி நிற்கிறத நம்ம அந்த வாரத்தில் பார்க்க முடியுது. நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் அந்த இடம் இருந்துட்டு வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து 88 நோக்கி மறுபடியும் இதனுடைய பயணம் தொடருதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா. நிஃப்டி இந்த வாரம் நம்ம போன வாரம் எதிர்பார்த்தது மாதிரியே அது 21,840 போன வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ட்ராங்காக திரும்பி நின்றதை நம்ம பார்த்தோம். அதுலேருந்து நான் கண்டிப்பாக 22,490 நோக்கி போக வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தது. அது இந்த வாரம் நடந்திருக்கு. குறிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கே வந்து அந்த லெவலை தாண்டி ஒரு க்ளோசிங்கை வச்சாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த க்ளோசிங்கை ஸ்ட்ரெங்க் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அதற்கான வாய்ப்புகள் கொடுக்காம மறுபடியும் 22,490 கீழே கொண்டு வந்து 22,419 தான் மறுபடியும் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 22,490 மேலே ஒரு க்ளோசிங் வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இப்போ இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் தொடர்ந்து இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ சமீபமாக நான் பார்த்த வகையில் இதனுடைய மூமெண்ட்டை பொறுத்தளவில் ஒரு பேரலல் சேனலுக்குள்ளே இது ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. 21,000 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 22,800 வரைக்கும் இது போன லெவல், கிட்டத்தட்ட அந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு. அந்த கணக்கில் பார்க்க போகும்போது இந்த மாதிரியான ஒரு பேரலலுக்குள்ளே தான் இது ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போவும் அதே பேரலலுடைய கீழே பாட்டமில் தான் இப்போ திரும்பி மறுபடியும் 22,419 க்ளோசிங் இருக்குது. ஸோ 23,000 நெருங்கிறதுக்கு இந்த 22,490 தாண்டி க்ளோசிங் வச்சால் நமக்கு வாய்ப்புகள்
அதையும் தாண்டி வேகமாக எடுத்துச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா 21,840க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக்னஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரெங்தனாக வர்றதுக்கு சான்சஸாக மாறலாம். ஸோ 21,840 ஒரு முக்கியமான ஒரு இடமா இப்போ மாறிக்கிட்டு வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக நம்மளுடைய பொசிஷன்ஸாக பார்த்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு அடியும் நம்ம கவனமாக இந்த பர்டிகுலர் சீசனில் நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இப்போ ரிசல்ட் சீசன்ஸ் இருக்கிறது வழக்கமான விஷயமாக இருந்தாலும் இந்த எலெக்ஷன் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ போலிங் நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஜூன் 4ஆம் தேதி தான் நமக்கு ரிசல்ட். ஸோ அது வரைக்கும் அதற்கான ரியாக்ஷன்ஸ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் குளோபல் ஃபேக்டர்ஸும் நமக்கு முக்கியமானதாக இருக்கும். போர் சூழ்நிலைகள் சில நாடுகளில் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய இம்பேக்ட்ஸும் மார்க்கெட்டில் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துடலாம். இருந்தாலும் நமக்கு இந்த லெவல்ஸ் ரொம்ப முக்கியமாக உதவி செய்யும். 21,840 கீழே வீக்லியில் க்ளோசிங் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவே நம்ம மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதான் இந்த வாரத்தினுடைய விஷயம். 23,110க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பிரேக் அவுட்டாக அந்த இடத்த எடுத்துக்கலாம். அப்படி அதை கடந்து செல்லும்போது 23,720 அடுத்த கட்டமாக அது போகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நிஃப்டி அடுத்த வாரம் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கொடுக்க போகுது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத அடுத்த செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. இந்த வாரம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 48,580ங்கிற ஒரு உச்சத்தை ஏற்கனவே ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி கடந்திருந்தாலும் கூட மறுபடியும் அதுலேருந்து இறங்கி 46,480 நெருங்கிட்டு மறுபடியும் போன வாரம் 47,470க்கு மேலே ஒரு க்ளோசிங்கை வச்சு ஒரு அடுத்து இந்த இடத்துக்கு திரும்பி போகிறதுக்கான வாய்ப்புகளை எப்படி நிஃப்டி மாற்றமாக கொடுத்துச்சோ அதே மாதிரி இதுவும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு வச்சுருந்ததை பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட அதை தாண்டி மறுநாள் அந்த க்ளோசிங் வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். ஆனால் அது கொடுக்காம இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நடந்து 48,201 கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 48,580 இந்த வாரமும் ஸ்ட்ராங்காக கடந்து க்ளோசிங் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் நிஃப்டி பேங்க் க்ளோசிங் இருக்குது. ஸோ பார்க்கணும், இந்த ஒரு வேளை இது ஒரு இந்த வாரத்துக்கு வாய்ப்பு தரலைனாலும் அடுத்த வாரம் வாய்ப்பு தந்து 48,580க்கு மேலே போச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 51,230 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் நிஃப்டி பேங்கை பொறுத்தளவில். பட் ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கல அப்படின்னா மீண்டும் இந்த 47,470 46,480 திரும்பி வருவதற்கான சந்தர்ப்பத்தை பேங்க் நிஃப்டி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி நிலமையில தான் இப்போதைக்கு இருக்குது. பார்ப்போம் வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுங்கிறது. அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு சலிக்கலை நான் அப்படிங்கிற மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட அதனுடைய பழைய உச்சத்தை நெருங்கி தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட 21,354 அப்படிங்கிற நிலமையில தான் இருக்க ஒழிய 21,640க்கு மேலே நம்ம எதிர்பார்க்குற ஒரு க்ளோசிங் வரலை. ஸோ அதை தாண்டி கொடுக்கும்போது மட்டுமே நமக்கு அடுத்தபடியாக 22,755 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள். அதை அடுத்த வாரம் தருதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் இந்த 21,000 20,665 டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் மறுபடியும் கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி 80 வேகமாக இறங்கி வந்துக்கிட்டு இருந்த இந்த பர்டிகுலர் செக்டரில் ஒரு சின்ன பிரீத் எடுத்து நின்றுருக்கிறத பார்க்க முடியுது. 33,666 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 33,100 அப்படிங்கிறது போன வாரமே டச் பண்ண லெவல். ஸோ அதற்கு கீழேயும் இந்த வாரம் போகலை, மேலேயும் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்புகளை இன்றைக்கி மேலே எடுத்து கொண்டு போனாலும் கூட க்ளோசிங் கீழே கொண்டு வந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கான சான்சஸை இன்னும் நிஃப்டி 80 தரலைங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள நிலைமை. பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன செய்யுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா கொஞ்சம் பாட்டம் எடுத்து மறுபடியும் 18,740 இந்த வாரம் தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பாசிட்டிவாகவே இந்த சேஞ்ச் இருக்கலாம் இந்த வாரத்தில். அப்படியே இது தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் 18,994 க்ளோசிங் இருக்குது.
இதையே ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு திரும்பி போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் 19,400 அதை தாண்டி 19,680 நோக்கி போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். மெயினாக 19,400 ஒரு முக்கியமான இடமா இருக்கும். ஏற்கனவே அந்த இடம் 2 தடவை போய் டச் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இந்த தடவை அதை கடக்கிறது ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். என்ன செய்யுது அப்படிங்கிறத நிஃப்டி பார்மாவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி. இந்த பர்டிகுலர் செக்டாரில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடச்சிருக்கு. 52,550 மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மூவ் கொடுத்து 54,200 கடந்து இந்த வாரம் 54,300 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த 55,700 வரைக்கும் போகலாம். மறுபடியும் 54,200க்கு கீழே வரக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்துருச்சு இந்த வாரத்தில் அப்படின்னா மறுபடியும் 52,550 தான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக இது மேலே போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அடுத்த வாரம் அதற்கான கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் செக்டாரில் ஒரு நல்ல மூவ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கடுமையான ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தா கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு நெருக்கத்திலேயே தான் அதனுடைய க்ளோசிங் இருக்குது. 22,111 அப்படிங்கிற அந்த லெவலில் இப்போ க்ளோசிங் இருக்குது. 22,200 தான் நம்ம கொடுத்துருந்தோம். அது நேற்றே எட்டி பிடிச்சிருச்சு. இருந்தாலும் கூட அதை தாண்டி க்ளோசிங் இன்றைக்கி கொடுக்காம சேஃபாக உள்ளேயே க்ளோஸ் பண்ணியிருக்கிறது நிஃப்டி ஆட்டோவில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது கண்டினியூ ஆச்சு கீழ்ப்பக்கமாக அப்படின்னா மறுபடியும் 21,375 நோக்கி வரத்துக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இல்லை திருப்பி இந்த 22,200 திங்கட்கிழமை உடச்சி அல்ல அடுத்த சில நாட்களில் உடச்சி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா 22,930 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஆட்டோ செக்டாரில் இருக்கும். ஸோ 200க்கு மேலே க்ளோசிங் வர வரைக்கும் நமக்கு அடுத்த கட்டம் நமக்கு வாய்ப்புகள் கம்மி. என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி. 969 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 965 நம்முடைய ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த வாரம் அதற்கு மேலே ஒரு க்ளோசிங் போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அடுத்த கட்டமாக இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1015 அப்படின்ற லெவலில் இருக்குது. ஸோ அதற்கான வாய்ப்புகளை அடுத்த வாரம் நிஃப்டி ரியாலிட்டி கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆன செக்டார்ஸில் இதுவும் ஒன்றா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல். இந்த வாரம் க்ளோசிங் 9,222 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் இருக்குது. ஒரு தடுமாற்றமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மேலே தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட சேஃபாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் அது போவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மெட்டல் செக்டார்ஸ்லேயும் கவனம் செலுத்தலாம். 9,805 அடுத்த லெவலாக இருக்கும். ஸோ 9,222 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 9,805 அடுத்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே 8,950 தான் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வாரம் அந்த இடத்துக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால சேஃப்டியாக அடுத்த வாரம் கடந்து செல்லுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். இதுலேயும் ஒரு 11,480 போன வாரம் டச் பண்ணாங்க. பட் இந்த வாரம் 11,785 கொஞ்சம் நிதானமாக போய் 12,000 நெருங்கி க்ளோசிங் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் ஒரு வேளை 12,000 கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ்லேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்த கட்டமாக 13,220 வரைக்கும் போகலாம். ஸோ 12,000 கிராஸ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இருக்குங்கிறதையும் முடிவு பண்ணிங்க. அது சார்ந்த ஸ்டாக்ஸுகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாலோ இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸினுடைய இந்த சப்போர்ட் நமக்கு அதில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் மறுபடியும் 22,490க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் அடுத்த கட்டமாக இது மூவ் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் 23,000 நோக்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு வேளை அது ஃபெயிலியர் ஆகி கீழே வரும்போது 21,840 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய வாரத்தில் இது சரியாக செயல்படுதா, அடுத்த வாரம் மேற்கொண்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை தருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் எனக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை உங்களோட
பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.